இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் நம்மை குறித்து என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறேன், நான் கர்த்தரை என்ன பண்ணுகிறேன், உளமாற நேசிக்கிறேன், ஆகவே என் தேவன் என்னிடத்தில் பிரியமாய் இருக்கிறார், நான் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நானும் விசுவாசிக்கிறோம். நல்லது, நல்லது. ஆனால் உங்களுக்கு ஒரு சோதனை அவசியமாய் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். நீங்க எத்தனைதான் 24 கேரட்ல தங்கம் வாங்கி போட்டாலும் சரி, 22 கேரட்ல தங்கம் வாங்கி போட்டாலும் சரி, இந்தியாவில் தங்கம் வாங்கி போட்டாலும் சரி, வெளி தேசத்துல தங்கம் வாங்கி போட்டாலும் சரி, அது என்னைக்கு அடமானம் வைக்கிறதுக்கு பேங்குக்கு கொண்டு போறீங்களோ அதை 2 வருஷம் உரசுவான். அவன் என்ன பண்ணுவான்? 2 வருஷம் உரசி அந்த தங்கத்தின் தரம் சரியா இருக்கிறதா என்பதை பரிசோதிப்பார். அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் இயேசுவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் அவரை விசுவாசித்து இந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு வந்தது 100க்கு 100 உண்மை. நீங்கள் கர்த்தரை மனதார நேசிக்கிறது உண்மை. நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது வேதத்தை வாசிக்கிறது உண்மை. நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது நேரத்தை உருவாக்கி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறது உண்மை. இவைகளை கடந்து உங்களுக்கு ஒரு சோதனை அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இவைகளை எல்லாம் கடந்து உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய சோதனை அவசியமாக இருக்கிறது. நீங்க நினைக்கலாம், ஏன் பிரதர், நான் நல்லா தானே இருக்கிறேன், என்னை எதுக்கு சோதிக்கணும்? நான் கர்த்தரிடத்துல விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேன், அனுதினமும் ஜெபிக்கிறவனா இருக்கிறேன், அவருடைய வேதத்தை வாசிக்கிறேன், வாரந்தோறும் தவறாம ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்கிறேன், தேவனுக்கு என்னால முடிஞ்ச காணிக்கைகளை கொடுக்கிறேன், என்னால முடிஞ்ச அளவு அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன். இது போதாதா நான் தேவனுடைய பிள்ளை என்று சாட்சி பெறுவதற்கு? இது போதாதா நான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்று சொல்லி நீங்களும், ஏன் உங்களுக்கு பிரசங்கிக்கிற நானும் கூட யோசிக்கலாம். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, என் கர்த்தர் அந்த வேதத்துல ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்னா, கோதுமையை சொலைகளை உடைப்பாங்களாம். கோதுமையை சொல்லவுன்னா என்ன தெரியுமா? தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்ட அவனுக்கு தெரியுமா? கோடி நாயகனூர்ல எல்லாருக்கும் தெரியும். இப்ப கவனிச்சு பாருங்க, எதுக்குன்னா அதை நல்லா புடைச்சி அந்த கோதுமை மணிகளை மட்டும் தனியா எடுத்து பதறி என்ன பண்ணணுமா, சுட்டரிக்க ஒப்பு கொடுக்கணும். அதற்காக தான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கு ஒரு சோதனை அவசியம். என் தேவன் மிக தெளிவாய் வேதத்துல சொல்லி இருக்கிறார், அழிந்து போகிற பொன்னானது அக்கினியினால் என்ன பண்ணும்? புடமிடப்படும். அக்கினியினால் என்ன பண்ணும்? புடமிடப்படும். அதை பார்க்கல விலையேற பெற்றவங்கள் விசுவாசம் என்ன பண்ணணுமா? சோதிக்கப்பட வேண்டும். இதைத்தான் பரிசுத்த யோபு சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாய் விளங்குவேன். உண்மையில சொல்றேங்க, பரிசுத்தவான்களை சோதித்த மாதிரி ஆண்டவர் உங்களை என்னையும் இதுவரைக்கும் சோதிக்கல. நான் சொல்றேன், பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் பட்ட சோதனை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணல, வரல. அது வராமலே நம்ம சட்டை கிழிச்சுட்டு அலைகிறோம். பரிசுத்தவான்களுக்கு வந்த சோதனை வராமலே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சட்டையை கிழிச்சிட்டு இருக்கோம். எனக்கு தலைவலி தாங்க முடியல பிரதர், எனக்கு அந்த கடன் பிரச்சனை மாற மாட்டேங்குது பிரதர், என் பிள்ளைகள் ஒண்ணு எனக்கு சொன்னபடி கேட்க மாட்டேங்குது பிரதர், என் புருஷன் வேற அந்த ஆள தனிக்காட்டு ராஜா மாதிரி எங்கேயாவது இழுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு பிரதர். நான் என்ன பிரதர், நான் ஒரு தனி மனுஷன் உட்காந்துட்டு, நான் ஒரு தனி மனுஷன் உட்காந்துக்கிட்டு என் பொண்டாட்டி என்ன சொன்னாலும் கீழ்படிய மாட்டேங்க பிரதர். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏதாவது ஒன்ன சொல்லி நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த சோதனை எல்லாம் பரிசுத்தவான்களுக்கு வரலாமா? இந்த சோதனை பரிசுத்தவான்களுக்கு வரல. நல்லா கவனித்து பாருங்க, பரிசுத்தவான்களுக்கு வந்த சோதனை வேறு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த சோதனை வேறு. அந்த சோதனை ஒருவேளை இன்றைக்கு தேவன் நமக்கு அனுமதிப்பார் என்று சொன்னால், நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தரை முழுமனதாய் பின்பற்றுவோம் என்று சொல்லி சொல்ல முடியாது. இந்த யோபு சொல்றாரு, அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாய் விளங்குவேன் சொல்றாருன்னா, யோபு 10 பிள்ளைகள் பெற்றார். யோபு எத்தனை பிள்ளைகள் பெற்றாரு? 10 பிள்ளைகள் பெற்றாரு. 10 செத்து போச்சு.
அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அழைத்து வர முடியும்? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அழைத்து வர முடியும்னு யோசித்து பாருங்க. 10 பிள்ளைகள் யோபு பெற்றாரு, 10 பிள்ளைகள் செத்து போச்சு. வாயா ஆண்டவரா, என்ன ஆண்டவரு? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு நல்ல கல்லூரி பேராசிரியர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் ஆண்டவரை நம்பினவர், ஆண்டவரை நேசித்தவர். அவருடைய மனைவி முதல் பிரசவத்துல இறந்து போச்சு. அதோட சரி, இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார். நான் கர்த்தரையே நம்பி இருந்தேன். என் மனைவிக்கு தலைப்பிரசவத்துல ஆண்டவர் என்ன பண்ணல, சுகப்பிரசவத்தை கொடுக்கல, என் மனைவியை காப்பாத்தல. அப்ப இயேசு கிறிஸ்துன்னு ஒரு தெய்வம் கிடையாது. நான் கர்த்தரை நம்பி இருந்தது உண்மைன்னா அவர் என்ன காப்பாத்தணுமே, எதுக்கு காப்பாத்தல? என் மனைவியை காப்பாத்தி இருக்கணுமே, எதுக்கு காப்பாத்தல? எனக்கு நல்ல சுகப்பிரசவத்தை தந்திருக்கணுமே, ஏன் தரல? இந்த உலகத்துல எத்தனையோ குடிகாரனுக்கு நல்ல பிள்ளைகள் பிறக்காங்க, அவன் மனைவி உயிரோட இருக்கிறான். அப்படித்தானே? இந்த உலகத்துல எத்தனையோ தீக்க கட்சிக்காரன் இருக்கான், தெய்வமே கிடையாதுன்னு சொல்றவன் இருக்கான், அவனுக்கு எல்லாம் மனைவி பிள்ளைகள் இருக்கு. ஆனா நான் கர்த்தரை விசுவாசிக்கிறவன், அவரை நம்பி இருக்கிறவன், என் மனைவி தலைப்பிரசவத்துக்கு மருத்துவமனையில் இருக்கும்போது போராடி செபித்தவன். ஆனா என் மனைவி மறித்து போனால் என் பிள்ளையும் எனக்கு இல்லை. அதோட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முற்று பண்ணி விட்டு வைத்து விட்டார். யோசித்து பாருங்கள், ஒரு கல்லூரி பேராசிரியர். எதற்காக சொல்லுகிறேன்? அவருக்கு வந்த சோதனை அது, அவருக்கு வந்த சோதனை அது. அந்த சோதனையிலே அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்து விட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்குரிய வாட்டத்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. நிறைய பேர் கமா வச்சிருக்காங்க. நிறைய பேர் என்ன வச்சிருக்காங்க? முற்றுப்புள்ளிக்கும் கமாவுக்கு என்ன வித்தியாசம்? ஆமா, சென்டென்ஸ் இன்னும் கொஞ்சம் தொடருது, ஃபுல் ஸ்டாப் இன்னும் வரல. எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம், வரும். நல்லா கவனித்து பாருங்க. ஒருவேளை நம்ம இந்த கமா வச்சிருக்க ஆட்கள் என்னன்னா ஓடி வரும். சரி ஓடட்டு, முன்னாடி ஓடுறேன் ஓடட்டு, நான் கொஞ்சம் தத்த கம்பத்துக்காக என்ன பண்ணிட்டு வரேன், வெள்ளையாவது எல்லாத்தையாவது ஓடிடுறாரு. சரி ஓட முடியலன்னா சரி போச்சாமி நீங்க ஓடி நடந்துட்டு வரேன், நடக்கும். இப்ப என்ன அப்படின்னா, பழைய ஊக்கமான ஜெபம் இருக்காது, பழைய ஊக்கமான வேத வாசிப்பு இருக்காது. ஆதி காலத்துல எழுந்து 5 மணிக்கு உட்கார்ந்து பைபிள் வாசிக்கிறது இருக்காது. கொஞ்சம் தளர்ந்து போயிருப்போம். சரி ஜோமனோமே, இப்ப என்ன ஜோமனாமே போறேன், சரி பைபிள் வாசிப்போமே. இப்ப தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அவர் என்னை சோதித்த பின்பு பொன்னாய் விளங்குவேன் என்று சொன்னால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது சாதாரணமானது அல்ல. இந்த உலகத்தின் கடைசி நிமிஷம் வரைக்கும் பிசாசு நம்ம கூட போராடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி நிமிஷம் யோசித்து பாருங்க, யார் யாருக்கு எப்படி கிருபை கொடுத்திருக்காருன்னு தெரியுமா? தெரியாது. அங்கே 2 கல்லை, வலது பக்கத்துல ஒருத்தன் இடது பக்கத்துல ஒரு கல்லை, 2 கல்லை அடிச்சு வச்சிருக்காரு. மத்தியில ஆண்டவர் இருக்காரு. அப்போ இந்த திருட்டு பயிர்களுக்கு பாருங்களேன், அவன் வாழ்க்கை ஃபுல்லா களவாணியா இருக்கான், திருடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்க வரைக்கும் நேரம் இல்லை, கர்த்தரை தேடி வர நேரம் இல்லை. ஆனா கர்த்தரே பிடிச்சு 2 பேரையும் சாவுல அப்படின்னு சொல்லிட்டு சிலுவையில இயேசுக்கு வலது பக்கத்துலயும் இந்த பக்கத்துலயும் அடிச்சாச்சு. 2 பேரும் சாவ போறான். இயேசு கிறிஸ்து மறிக்க போறாரு. அந்த இடத்துல பாருங்க, ஒருத்தன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு பூமியில வாழ்ந்த காலத்துலதான் உங்களை பார்க்க, உங்களை தேட நேரம் இல்லை, இப்ப சாவ போறேன். சாவுறதை பத்தி கவலை இல்லை, உங்க ராஜ்யத்துல என்ன நினைச்சுக்கிடுங்க. தப்பிட்டான், கடைசி நேரத்துல தப்பிட்டான். அவனுக்கு வந்து சோதனை சாவுற நேரத்துல தப்பிட்டான். இன்னொருத்தர் பக்கத்துல இருந்து, நீர் மெய்யாய் தேவனுடைய குமாரனுடைய ஆமாலும் நீர் உமரையும் காப்பாத்திக்கணும், என்னையும் காப்பாத்திக்கணும், நாசமா போயிட்டான். கடைசி நேரத்துல சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிக்கணும். அவன் ஆண்டவரை தேடி வரைக்கும் அவனுக்கு சான்ஸ் இல்ல. ஏன்னா அவன் திருட்டு புத்தியில இருப்பான். எவன் வீட்டுல இல்லையோ வீட்டு பூட்டோட களவாண்டு ஏறிட்டு புடிக்கிட்டு போயிட்டே இருப்பான். அவனை பிடிச்சு கர்த்தரே அவனுக்கு ஒரு தருணத்தை கொடுக்காரு. ஏல நீ கோயிலுக்கு வரமாட்டான்னு எனக்கு தெரியும், ஆனா சாகும் போதாவது அவரு கூட சாவும் அப்படின்னு சொல்லி பாருங்க, யோசிச்சு பாருங்க. வாட் a grace! எவ்வளவு பெரிய கிருபமா! இயேசு கிறிஸ்துவுக்கு இடது பக்கத்துல அவன் சிலுவையில அடிச்சு தொங்கிட்டு இருக்கான்னா, அந்த நேரத்துல அவன் என்ன பண்ணிருக்கு தெரியுமா? ஐயா, நான் ஒரு திருட்டு பையன், உமரை குறித்து எனக்கு தெரியாது, ஆனா உமரை எல்லாரும் தேவகுமாரன்னு சொல்றாங்க. ஒருவேளை எனக்கு நம்பிக்கை இல்லை, நீர் ஒருவேளை தேவகுமாரனா இருந்தா என்னையும் நினைச்சுக்கணும் சாமி. அவனும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான் வைங்களா, தப்பி இருப்பான். ஆனா அவன் கேடுகட்ட புத்தி, அவருக்கு பக்கத்துல சாவர பாக்கியம் கிடைச்சோ அவரோடு கூட போற பாக்கியத்தை வந்துட்டான். யோசித்து பாருங்க. அதனாலதான் வசனம் சொல்லுது, நீ தேவ சமூகத்துல மனபதிரி ஒரு வார்த்தையும் பேசாத. தேவ சமூகத்துல மனபதிரி ஒரு வார்த்தை பேச. ஏமா சில வீட்டுல குடும்பத்துல சண்டை நடக்கதான் செய்யும். புரிச்சுக்கார சிலரை அடிச்சு போடுவா, நீங்க சட்டிப்படி எல்லாம் நீங்க போட்டு உடச்சு போடுவீங்க, என்னமோ நடக்கட்டு. ஆனா நான் இருக்கிறத விட சாவுறது நல்லதுன்னு சொல்லாதீங்க. என்ன பண்ணாதீங்க? ஆமா, சிலர் வாயை திறந்தாலே நான் ஓடி போறேன், நான் சாவ போறேன்,
கடைசியில் என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவர் சாவு விட்டுட்டாருன்னா நம்ம அவன் நிலைமை முடிஞ்சு போச்சு. எதுக்காக சொல்றேன்? சோதனை வரும். எதுக்கு சோதனை வருது? உயிருள்ள மீனுக்கு நாம போராட்டம் இருக்கும். நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க, ஒரு நீரோட்டத்தை ஓடுற இடத்துல போய் நின்று பாருங்களேன். உயிருள்ள மீன் வந்து தண்ணிக்கு எதிர்த்து நீந்தும், செத்த மீன் தண்ணி போக்குல போகும். நீ தண்ணி போக்குல போறியா, எதிர்த்து நீந்துறியா? சோதனை வரும் உனக்கு. நீ விசுவாசி என்றால் உனக்கு சோதனை வரும். நீ தேவனை நம்புகிறாய் என்றால் உனக்கு சோதனை வரும். உன் புருஷன் மூலமா வரலாம், உன் பிள்ளைகள் மூலமா வரலாம், நீங்க செய்யற தொழில் மூலமா வரலாம், பக்கத்து வீட்டுக்காரர் மூலமா வரலாம். சோதனை வரும். அந்த சோதனையை சகிக்கணும், அந்த சோதனையை ஜெயிக்கணும். அப்பந்தான் நீ பொண்ணா தகரமான்னு தெரியும். நிறைய பேருக்கு சோதனை வந்தா சுயரூபம் மாறிடும். சில சொல்லுவாங்க, நான் பத்திரகாளியோ ஆயிருவேன், பத்திரகாளியாவே இருக்கு. ஒரு நாள் பரிசுத்த வட்டியை நீ மாற முடியாது. ஒரு நாளும் சொல்லுங்க, ஒரு நாள் பரிசுத்த வட்டியை மாற முடியாது. அப்ப கவனிங்க, சோதனை வரும் பொழுது என்ன பண்ணணும்? உலகத்தான் சொல்றான், துன்பம் வருங்கால் நகுங்க. துன்பம் வந்துச்சுன்னா சிரிங்க. நீங்க துன்பம் வந்துச்சுன்னா அந்த எண்ணெயில அள்ளி போட்டு கடுகு மாதிரி தடபட 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 தடபட. கொஞ்சம் கவனிங்க, நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாய் விளங்குவேன். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை அறிந்திருக்கிறீர்களே. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் தெரியுமா? நான் நிறைய பிரசங்கமா இருக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். நான் நேற்று வரைக்கும் என்ன நினைச்சேன்னா விசுவாசிகளுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது, எல்லாம் பெரிய வழிகளோ பிரசங்கம் பண்ணிட்டு பிரசங்கமாக உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் பிரசங்கமார்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் அதுல உட்கார்ந்து யோசிச்சேன், எல்லாம் பிரசங்கியாரா? தப்பிக்கிடவே முடியாது. ஒன்னு சொல்றேன், மைக்கு பிடிச்சு இங்க பிரசங்கம் பண்ண வராத. மைக்கு பிடிச்சு போய் எங்க பிரசங்கம் பண்ண ஒண்ணு பயம் காட்டல, உங்களை தான் பயம் காட்டல. மைக்கு பிடிச்சு இங்க பிரசங்கம் பண்ண வராதீங்க. வந்தீங்க சாக்கு போக்கு சொல்ல முடியாது. உங்களை பாஸ்டர் லாட்ல மாட்டி விட்டாரு, உங்களை பாஸ்டர் லாட்ல மாட்டி விட்டாரு. ஒருத்தரும் நியாய தீர்ப்புனால தப்பிக்க எனக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்களும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. நான் சொல்றேன், விசுவாசியா இருக்கிற வரைக்கும் எக்ஸ்கியூஸ் உண்டு. என்ன மாதிரி பிரசங்கமா இருக்கு, தப்பிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுமா. தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ராத்திரி பகல உட்காந்து பார்ப்பான்னு எனக்காவது ஆண்டவரை தோத்துறோம் தோத்துறோம் ஜோமனிக்கு எனக்கு பைபிள் வாசித்துட்டு இருக்கோம். தெரியாத ஆண்டவரை, எனக்கு புத்தி இல்ல ஆண்டவரை, எக்ஸ்கியூஸ் கேட்கவே முடியாது. அப்ப கவனித்து பாருங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அழைக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சோதனை வரும். இதுல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இன்னும் நிறைய சோதனை வரும். ஆமா, அந்த சோதனையெல்லாம் சொல்ல முடியாது. எப்போ வரும், எப்படி வரும், அது உங்ககிட்ட சொல்லிட்டு வராது. இந்த பிள்ளைகளுக்காவது பள்ளிக்கூடத்துக்கு போனாச்சுன்னா படிச்சு முடிச்ச உடனே என்ன பண்ணுவோம்? ஜூன் மாசம் ஸ்கூலுக்கு போனா ஜூலைல ஒரு எக்ஸாம் வரும். ஜூலை எக்ஸாம் முடிச்சா அடுத்தது ஆகஸ்ட்ல ஒரு எக்ஸாம் வரும். அடுத்து செப்டம்பர்ல குவார்டர்லி வரும். அப்புறம் டிசம்பர்ல ஹாஃப்லி வரும். எப்போ வரும்னு தெரியும். ஆனா பிரசங்கியாரா மாறினா, விசுவாசியா மாறினா எந்த வழியா சோதனை வரும்னு தெரியாது. ஆனா அது வரும்போது நீங்க கரெக்டா அதை ஜெயிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். புரியுதா? 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 நல்லா ஜோமணி இருப்போம், காலையில களி கூர்ந்திருப்போம், இருதயம் சந்தோஷமா அந்த பரலோக மகிமை அணியும். மத்தியானம் நமக்கு பெயர் பிடிச்ச மாதிரி ஆயிடும். இருக்கிற மொத்த சந்தோஷமும் கொசுன்னு போயிடும். நம்ம நினைப்போம், நான் என்னத்தான் பாவம் செய்யல. நீங்க ஒரு பாவம் செய்யல, நீங்க சந்தோஷமா இருக்கிறது மேப்படியானுக்கு பிடிக்கல. அவன் எங்க செக் வைக்கலாம்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். நம்ம அவனது மேப்படியான பார்த்துருக்கவே மாட்டோம். நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்துக்கிட்டு போவோம். தப்பு. ஆஸ் அ டிரைவர், நான் ஒரு டிரைவரா இருக்கேன். கார் வச்சிருக்கேன், நான் ஒரு டிரைவரா இருக்கேன். முன்னாடி கண்ணாடி பார்த்தா ஓட்டவே நிக்கலாம் இல்ல. இந்த சைட்ல ஒரு மிரர் இருக்கு, இந்த சைட்ல ஒரு மிரர் இருக்கு, மத்தியில மேல ரிவர்ஸ் மிரர் இருக்கு. எனக்கு 4 கண்ணு. எனக்கு எத்தனை கண்ணு? ஒரு டிரைவர் 4 கண்ணுல பார்க்கணும். முன்னாடி பார்க்கணும், பின்னாடி வரணும் பார்க்கணும், சைட்ல வரணும் பார்க்கணும், அந்த பக்கம் சைட்ல வரணும் பார்க்கணும். ஏன்னா மிந்தியாவது ஓவர்டேக் பண்ணும்போது லெஃப்ட்ல பண்ணுவான். இப்போ ஒரு பையன் லெஃப்ட்ல பண்ண மாட்டேங்க, எல்லாம் ரைட்ல பண்றாங்க. ரைட்ல பண்ணுவான், இப்போ எல்லாம் லெஃப்ட்ல பண்றான். நீ யோசித்து பாருங்க. அவன் எதுக்கு சொல்றேன்னா, மிகுந்த கவனமா இருக்கணும். காரை ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா விளக்கண்ணியை ஊத்திக்கிட்டு ரோட்ல பார்த்துட்டு போகணும். அப்போ நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசியா மாறிட்டீங்க, பிரசங்கியார மாட்டீங்கன்னா உங்க கண்ணி விளக்கணை ஊத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். எப்ப ஜோதனை வருது தெரியலையே, எந்த வழியா வருது தெரியலையே, மனை மூலமா வருதா, பிள்ளை மூலமா வருதா, பாஸ்டர் மூலமா வருதா, யோசிச்சு தெரியாது. ஆனா வருகிற சோதனைக்கு நீங்க தப்பிக்கொள்ள வேண்டும். அந்த சோதனைக்கு பின் நல்ல கவனிக்கிற, சோதனை வந்த பின் நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும்? ஒன்னா இருக்கணும், தகரமா போயிடக்கூடாது. Be careful. That is the spiritual life. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் என் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை நீங்க கவனித்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. பூமியிலே பிரியக்கிறவர்களை சோதிக்கும்படியாக சக்கரத்திலே இருக்கும் வரப்போகிற
பாருங்க, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நல்ல கவனிங்க, நீங்க சோதனையை சகிக்கணும், சோதனையை ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பொறுமைசாலியா இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்களா? எப்படி இருக்கணும்? ஆமா, உலக பிரகாரமா ஒரு பழமொழி எழுதி வச்சிருக்கான், ஆத்திரக்காரனுக்கு ஏன் சொல்லுங்க, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. நம்ம ஆட்கள் நிறைய சொல்லுவோம், நான் கோபக்காரனா இருந்தாலும் குணசாலிமாங்க. உங்க கோபமும் இருக்கட்டும் குணமும் இருக்கட்டும் அதெல்லாம் தூரத்தில் இல்லைங்களா? ஆமா, கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குங்கிறதுலாம் இருக்கட்டு. ஆனா கர்த்தர் நீ கோபக்காரனா இருங்கிறது சொல்லல, என் பொறுமையை குறித்து சொல்லிய சாட்சியை நீ காத்துக்கிட்டியா? நீ பொறுமையா இருக்கியா? யோசித்து பாருங்க, இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல கணவன் மனைவி டைவர்ஸ் வாங்கிட்டு போறதுக்கு என்னன்னா, புருஷன் தான் புத்தி கட்டி சண்டை போடணும்னா பொண்டாட்டியும் வாழ்னு கத்துருவா. கடைசியில் பார்த்தோன்னா டைவர்ஸ் தான் வந்து நிற்கும். நீங்க சண்டை போட்டுலாம் உங்க புருஷனை திருத்த முடியாதுமா. சாந்தமும் பெண்களுக்கு உண்டான அழகு என்னது? அமைதியில் உள்ள ஜீவனத்தினால். நீங்க சாந்தமா அமைதியில் உள்ள ஜீவனம் நீங்க சொல்லிக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் விசுவாசம், நீங்க சொல்லிக்கலாம். அங்கதான் வாய் பப்பரபேன்னு வெளியதே ஆக்குவார். யோசித்து பாருங்க, நீங்க கர்த்தர் தம்மை விசுவாசிக்கிற தமது பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீங்கள் காத்து கொண்டபடியினால், நீங்க பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்து கொண்டபடியினால் பூச்சக்கரத்துக்கு எங்கும் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். உண்மையில சொல்றேங்க, நீங்க பொறுமைசாலியா மட்டும் இருந்துட்டீங்கன்னா தேவனுடைய கிருபையை அதிகமாய் பெறுகிறவர்களா இருக்கும். நீங்க பொறுமையா இருந்துட்டீங்கன்னா 80% சோதனையை நீங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம். நீங்க பொறுமையா இருந்துட்டீங்கன்னா 80% சோதனை என்ன பண்ணிடலாம், ஈஸியா ஜெயித்திடலாம். இயேசு கிறிஸ்துவை கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவை கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? யூதர்கள் வந்து அடிக்கடி கேள்வி கேட்பான், தோணன்னு கேள்வி கேட்பான். அவர் எல்லா கேள்விக்கும் பதிலே கொடுக்க மாட்டார். அது பாட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவர் கேட்கிற எல்லா கேள்விக்கும் என்ன பண்ண மாட்டாரு, பதில் கொடுக்க மாட்டாரு. அதே மாதிரி சில நேரம் நீங்க கேட்கிற கேள்விக்கு உங்க புருஷன் பதில் கொடுக்காம இருக்காரா, விட்டுறணும், அதோட விட்டுறணும். திரும்ப நோயும் கூட. அதே மாதிரி உங்க மனைவி நீங்க கேட்கிற சில காரியத்துக்கு பொறுமையா இருக்காங்களா, விட்டுறணும். எதுக்கு சொல்றேன்னா, அப்பதான் சில சோதனைகளை ஜெயிக்க முடியும். அப்பதான் சில சோதனைகளை ஜெயிக்க முடியும். நம்ம ஒரு டைம் பேசுறோம், 2 டைம் பேசுறோம், there is no reply, ஒரு பதில் வரலன்னா நம்ம சைலண்ட் ஆயிடும். அதுதான் நம்முடைய சாட்சியை காப்பாற்றும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் as a believer ஒரு விசுவாசிக்கு சோதனையை ஜெயிக்க வேண்டிய எலிஜிபிள் சத்துவம் வேணும் அப்படின்னா நீங்க பொறுமையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பொறுமையா இருந்தால் அநேக சோதனைக்கு நீங்கள் உங்களை தப்புவித்து காத்துக் கொள்ளலாம். என் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளாக்குகிறவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்தால் என் தேவன் உங்களை சோதனை நின்று தப்பிக்க அவர் அறிந்திருக்கு. பாருங்க, அப்ப தேவ பக்திக்கு அடையாளம் என்ன? ஒன்று, அனுதினமும் ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை. 2வது, வேதத்தை தியானிக்கிற ஒரு வாழ்க்கை. வேதத்தை என்ன பண்ணணும்? தியானிக்கிறோம். நம்மள நிறைய பேர் வேதத்தை வாசிப்பீங்க. ஆண்டவர் வேதத்தை வாசிக்க சொல்லல, அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதத்தை என்ன பண்ணணும்? தியானிக்கணும். வேதத்தை தியானிக்கிறதுன்னு என்னன்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சம் பிரேயர் பிரசங்கம் முடிச்சோன்னு வாங்க, வேதத்தை தியானிக்கிறது என்னங்கிறது சொல்லித்தாரேன். அப்ப வேதத்தை தியானிக்கிறதுங்கிறது என்னது? ஒரு தேவனுடைய பக்தியா இருக்கிறது. அடுத்தது என்னன்னா, ஒரு நல்ல நீட்டான ட்ரெஸ் போடணும். எங்க போனாலும் எப்படி போடணும்? நீட்டான, ஆமா, ஒரு நல்ல சாட்சி உள்ள வஸ்திரம், நல்ல வஸ்திரங்களை தரித்து கொண்டவர்களா இருக்கணும். நிறைய காரியங்கள் இருக்கு தேவ பக்தி. இப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தேவ பக்தி உள்ளவர்களை ஆண்டவர் சோதனை நின்று என்ன பண்ணுவார்? ரட்சிப்பார். ஏன் தெரியுமா? தேவ பக்தி உங்களுக்கு வந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா ஒரு என்ன வந்துடும் அப்படின்னா, ஒரு ஒழுங்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? ஒழுங்கு வந்துடும். இப்போ பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகள் பாருங்களேன், நான் நேற்று ராத்திரி தூங்கலன்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு லேட்டா போக முடியுமா? நேற்று நைட்டு எங்கள் சர்ச்சில் கன்வென்ஷன் வச்சுட்டாங்க, நான் பாஸ்டர் வந்து எங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு 12 மணி ஆயிடுச்சு, அதனால நான் கொஞ்சம் காலையில் தூங்கிட்டேன், ஸ்கூலுக்கு நான் 10 மணிக்கு தான் வருவேன் சொல்ல முடியுமா? கிடையாது. என்னமும் நடக்குது. காலையில் 8:30 மணிக்கு எங்கே போகணும்?
ஸ்கூலுக்கு போகணும். நீங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா இருக்கீங்க, இல்ல ஒரு பேங்க்ல ஸ்டாஃபா இருக்கீங்க. நினைச்ச நேரத்துக்கு போக முடியும், நினைச்ச நேரத்துக்கு போக முடியாம இருக்கலாம். ஒரு ஐயா ஒரு சாகு வீடு வந்துச்சு, அதனால நேரத்தில் நான் வரல, சொல்லாம கொள்ளாம நின்றுக்கிற முடியுமா? இல்லை எங்க மாமை மகளுக்கு கல்யாணம் வந்துச்சுன்னா அந்த ஊரை பக்கம் போயிட்டேன் சொல்ல முடியுமா? கிடையாது. எது எப்படி நடந்தாலும் ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்தீங்க, இல்ல ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தீங்க, ஒரு கடையில வேலை பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைம்க்கு அந்த பங்க்சுவாலிட்டி நீங்க கண்டிப்பா போயாகத்தான் செய்யணும். ஒரு ஒழுங்கு வந்துருது இல்ல, ஒரு ஒழுங்கு வந்துருது இல்ல. இப்போ அப்படியே தேவ பக்தி உள்ளவர்கள் உங்களை சொல்றீங்களா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்க ஒரு ஒழுங்கு வச்சிருக்கீங்களா? எது நடந்தாலும் நடக்கலாம்னா டெய்லி காலையில 5 மணிக்கு நான் ஜெபம் பண்ணுவேங்க. நான் 5 மணிக்கு எனக்கு ஜெபம் பண்ணுவேன், அது என் ஜெப நேரம். நான் மத்தியானம் ஒரு 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் குடும்ப பெண்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நான் வேதத்தை கொஞ்சம் வாசித்து தியானிப்பேன். உங்களால ஒரு ஒழுங்குக்குள்ள வந்திருக்கீங்களா? ஒரு ஒழுங்கு என்ன காணப்படுது? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து தேவ பிள்ளைகள்கிட்ட பாத்தீங்கன்னா கிரேஸ மட்டும் நம்பி இருக்கோம். கிரேஸ் என்னது? கிருபை. எல்லாம் கிருபை 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 கிருபைன்னு சொல்லிட்டு நம்ம ஒழுங்க தவறுகிறோம். கவனிச்சு பாருங்க, ஒழுங்க தவறுகிறோம். நமக்குன்னு ஒரு ஒழுங்கு இல்லையா? அதே ஆண்டவர் பார்த்துட்டாரு. நமக்கு யாராவது புத்தி சொன்னா கூட சொல்லுவோம், பிரதர் சும்மா சும்மா குறை சொல்லாதீங்க பிரதர், சும்மா சும்மா குற்றம் சாட்டாதீங்க பிரதர், என் மனசு ஆண்டவருக்கு தான் தெரியும் பிரதர். உங்க மனசுல ஆண்டவருக்கு தெரிஞ்சது போதும், முதல்ல சாட்சியா வாழணும். உங்க மனசு ஆண்டவருக்கு தெரிஞ்சது போதும், நீங்க எப்படி வாழணும்? சாட்சியா வாழணும். இயேசு கிறிஸ்து வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சொல்லுங்க சாட்சியாக இருப்பீர்கள். வீட்டுல சாட்சி, தெருவுல சாட்சி, குடும்பத்துல சாட்சி, சபையில சாட்சி. அப்ப சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஒழுங்கு வந்துரும். ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும்? ஒழுங்கு வந்துரும். நான் என் பாட்டுக்கு கொண்டபடி வளர்த்து போட்டுக்கிட்டு, நானும் ஒரு பெரிய தாடி வளர்த்துக்கிட்டு உங்க முன்னாடி வந்துட்டு நீங்க எல்லாம் ஒழுங்கா முடி வெட்டணும்னு சொன்னா நீங்க முதல்ல என்ன பத்தி என்ன சொல்லுவீங்க? இந்த நேரத்துக்கு பாஸ்டர் ஏதோ ஒரு கதை சொன்னார் அப்படித்தானே? ஆமா. யாரோ ஒருத்தர் சாயங்காலம் 5 மணிக்கு நீ அவன் யோசிப்பு தானே, ஈசாக்கு மாலை நேரத்துல தியானித்தா நீங்க, ஆமா ஈசாக்கு மாலை நேரத்துல தியானித்தா நீங்க எல்லாம் மாலை வேளையில என்ன செய்றீங்க? அங்க ஒருத்தர் எது சொன்னாரா? யோகி போல டீ கடையில உட்கார்ந்து விட்டுட்டு போய் நானும் சொன்னாரா? அந்த கதையில வந்துடக்கூடாது. அப்ப கவனிச்சு பாருங்க, இங்க தேவ பக்தியில் உள்ளவர்கள் என்று சொன்னா உங்களை யாரும் குற்றம் சாட்டக்கூடாது. உங்களை யாரும் கை நீட்டி என்ன சொல்ல முடியாது, குற்றம் சாட்ட கூடாது. உங்களுக்குள்ள ஒரு ஒழுங்க வச்சுக்கணும். உங்களுக்குள்ள ஒரு ஒழுங்கு வச்சுக்கணும். ஆமா தேவனுடைய பிள்ளைகளே, நமக்குள்ள ஒரு ஒழுங்க வச்சுக்கிட்டோம் வைங்களேன், அந்த வாழ்க்கை அது சின்சியரான ஒரு வாழ்க்கையா இருக்கும், சாட்சியான ஒரு வாழ்க்கையா இருக்கும். அப்படி நீங்க வந்துட்டீங்கன்னா தான் என் கர்த்தர் சொல்றாரு, உங்களை சோதனைக்கு நான் தப்பும்படி நானும் காத்திருப்பேன். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய பேர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் பலவீனம் ஆண்டவருக்கு தெரியும், அதனால நான் படுத்து கிடந்தா ஜெபம் பண்ணுவேன். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, அதனால இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணனால கர்த்தர் அதை ஒண்ணு பெருசா பாவமா நினைக்க மாட்டாரு, அது ஆண்டவருக்கு தெரியும் அப்படி நம்ம சொல்றோம். உண்மைதான். என்கிட்ட நிறைய தம்பிமார் வந்து கேட்பாங்க, அன்னைக்கு ஒரு நாள் பாவம் ஜெபிக்கலைன்னா பாவமா? நான் சொல்லுவேன், ஒரு நாள் ஜெபிக்கலைங்கிறது பாவமே கிடையாது ராஜா. ஒரு நாள் நீங்க ஜெபிக்கலைன்னா அது பாவம் கிடையாது. ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆண்டவர் வராரு, ஆதாமோடு எவனோடு சஞ்சரிக்காரு, சாயங்கால நேரத்துல போயிட்டு கர்த்தர் மறுநாள் காலையில ஆராதனை என்ன பண்றாரு, பகலின் குளிர்ச்சியான நேரத்துக்கு வராரு. வரும்போது அதுக்குள்ள பிசாசு 2 பேரையும் வச்சிருக்கானே. டெய்லி பகலின் குளிர்ச்சியான நேரத்துல ஏதேன் தோட்டத்துல வந்து ஆதாம் ஏவாளோடு ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. ஒரு நாள் போயிட்டு அடுத்த நாள் வர்றதுக்குள்ள பிசாசு 2 பேரையும் தட்டி தூக்கிட்டு போயிட்டானே. ஒரு நாள் ஜெபிக்கலைன்னா பாவமா? இல்ல. ஆனா நீ விழுந்துட கூடாது. எல்லா ராஜாக்களும் யுத்தத்துக்கு போற காலத்துல தாவீது யுத்தத்துக்கு போகல. ஒரு டைம் தான் தாவீது யுத்தத்துக்கு போகாம வீட்டுல உட்கார்ந்தாரு. 10 பாட்டு விழுந்துச்சாரு. ஒரு நாள் தான் ஏன் யுத்தத்துக்கு போகாம இருந்தாரு. சாப்டர் க்ளோஸ். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு நாள் ஜெபிக்காம இருக்கிறது பாவமா? ஒரு நாள் பைபிள் வாசிக்காம இருக்கிறது பாவமா? கிடையாது. ஆனா அன்னைக்கு நீ விழுந்துட கூடாது. அன்னைக்கு நீ கொதகடின்னு என்ன பண்ணிட கூடாது, விழுந்துடக்கூடாது. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளே, இங்க தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை கவனித்து பார்த்தால், கர்த்தர் தேவனுடைய பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கிறார் உண்மை. ஆனா நீங்கள் எப்படி வாழ வேண்டும்? உங்களுக்கு நீங்களே சில ஒழுக்கத்தை வச்சுக்கிடணுமா? உங்களுக்கு யாரும் அடிக்கடி புத்தி சொல்ற மாதிரி நடக்கக்கூடாது. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்னைக்கு கர்த்தரை நம்புறீங்களோ, என்னைக்கு விசுவாச வாழ்க்கைக்குள்ள வந்துட்டீங்களோ, உங்களுக்கு ஒருத்தர் அடிக்கடி புத்தி சொல்றாருன்னா நீங்க அவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணல, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை உங்களுக்கு வச்சு வாழவில்லை என்பது அர்த்தம். நீங்க கவனமா இருக்கணும். நீங்க கவனமா இருக்கணும். பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் எப்படி இருக்கணும், கீழ்ப்படிந்து வாழணும். மனைவி புருஷனுக்கு என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்து வாழணும். உங்களுக்கு 1000 வேலை இருக்கட்டுமா, உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கட்டு, கனம் பண்ணுங்க கணவரை, கீழ்ப்படிங்க வார்த்தைக்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நம்மள கர்த்தர் என்ன சொல்றாரு, மனைவியிடத்துல அன்பு கூறுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நல்ல கவனிங்க, ஒரு இணக்கமான வாழ்க்கைக்குள்ள வரணும்.
ஒரு கை ஓசை என்ன பண்ணாது? சொல்லுங்க, ஒரு கை என்ன பண்ணாது? ஆமா, ரெண்டு கை சேர்ந்தாதான் கப்புன்னு தட்ட வரும். அப்போ இதுதான் கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்துவ வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை, சாட்சியான வாழ்க்கை. இப்ப கவனித்து பாருங்க, என் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து ஆமா பரிசோதனை பண்ணினார்கள். இன்னைக்கு நான் சில இடத்துக்கு போகும்போது சில வாலிப பிள்ளைகளை, சில பெற்றோர்களை, சில வயதானவர்களை பார்த்து அவங்ககிட்ட பேசுவேன், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஆமா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அப்ப நான் அவங்ககிட்ட கேட்பேன், நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சில சொல்லுவாங்க, நான் சின்ன பிள்ளையில இருந்து ஒழுங்கா சர்ச்சுக்கு வரேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜோம் பண்றேன். நான் சொல்லுவேன், தூரம் தள்ளிடு. எல்லா சின்ன பிள்ளை பாருங்க கண்ண பக்கத்துல வந்து உட்காந்துருக்கு, சின்ன பிள்ளையில இருந்து சர்ச்சுக்கு தான் வருது. அதனால அது வளர்ந்து வந்தோன்னா நல்லா ரட்சிக்கப்பட்டு அர்த்தமா கிடையாது. அப்படிதானே? அந்த ஒரு தம்பி உட்கார்ந்துருக்கான், சின்ன பிள்ளையில இருந்து சர்ச்சுக்கு வரான், அதனால அவர் சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்துட்டாருன்னா ரட்சிக்கப்படாது. இந்த சின்ன பிள்ளையில இருந்து சர்ச்சுக்கு வாரேன்னு சொல்றவங்க எல்லாம் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். சின்ன பிள்ளையில இருந்து சர்ச்சுக்கு வாரேன்னு சொல்றவங்க ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். இன்னும் சில சொல்லுவாங்க, அண்ணே நான் ஒரு யூத் கேம்புக்கு போனேன், அந்த யூத் கேம்ப்ல அந்த பிரேயர் டைம்ல நல்ல அவருடைய பிரசன்னம் கத்தரனை தொட்டார். தொடதானே செஞ்சாரு, தொடதானே செஞ்சாரு. அது ரட்சிப்பு கிடையாது. வசனத்தை நல்லா வாசிங்க. இயேசு கிறிஸ்து அநேக பட்டணங்களுக்கு அற்புத அடையாளத்தை செஞ்சாரு. ஆனா அந்த பட்டணம் என்ன பண்ணல? மனம் திரும்பல. இயேசு அநேக அற்புத அடையாளம் செஞ்ச பட்டணங்கள் என்ன பண்ணல? மனம் திரும்பல. அப்ப யோசித்து பாருங்க, மனம் திரும்புவதற்கு அற்புத அடையாளத்துக்கு சம்பந்தம் இல்ல. நீ ஜோமணி பரீட்சையில பாஸ் ஆயிருக்கலாம், நீங்க ஜோமணி ஒரு வீடு கட்டி இருக்கலாம், நீங்க ஜோமணி ஒரு பிசினஸ்ல ஆசீர்வாதம் வந்திருக்கலாம், அதுக்கு ரட்சிப்புக்கு சம்பந்தம் இல்லமா? அதுக்கு ரட்சிப்புக்கு சம்பந்தம் இல்ல. அது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வசனத்தின்படி நீங்க கேட்டீங்க, அவர் தந்தாரு. அது இல்ல. அப்போ பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் கேட்டிருக்கணும்ல. ஆண்டவரே நான் ஒரு பாவியான மனுஷன், என் பாவத்தை மன்னியும் கேட்டிருக்கணும். அப்ப அவர் ஒரு பாவத்தை மன்னிச்சிருக்கணும், அதனால நீங்க மனம் திரும்பி இருப்பீங்க. அதுதான் மனம் திரும்புதல், ரட்சிப்பின் அனுபவம். நல்லா கவனிக்கணும். எதுக்காக சொல்றேன்னா, நீங்க வேதம் சொல்றது பாருங்க, உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் பரிசோதனை பண்ணினாங்க. உண்மையிலே நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா இல்லையா? உண்மையிலே நீ மனம் திரும்பி இருக்கிறியா இல்லையா? உண்மையிலே நீ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறாயா இல்லையா? எங்களை போல ஊழியக்காரர் உங்களை அனலைஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க உங்க பார்வைக்கு எல்லாம் நல்லதா இருக்கீங்க. டாக்டர் போய் கை கொடுத்தவர் தான் அவர் ஸ்ட்ரென்த் தூக்கி வச்சு பிரஷர் டியூபை மாட்டி புஸ்குன்னு அடிச்சு உங்களுக்கு பிபி பார்த்துட்டு அச்சோ அண்ணே உங்களுக்கு பிபி இருக்குன்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுறோம்? அப்படியா சார்? உடனே என்ன பண்றோம்? அதுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஏன்? டாக்டர் வந்து சொன்ன தூரம் போவே நான் நல்லா இருக்கேன், நீ இது சும்மா எனக்கு ஒரு டியூபர் அப்போ டியூபர் சொல்லி விட்டு காத்தடிச்சுட்டு செட் வச்சு பார்த்துட்டு நீ பிரஷர் சொன்னா நான் நம்பிடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்க, ஒரு 10 நாள் 1 மாசம் கழிச்சு பார்த்துக்கிட்டு எங்கேயாவது மயங்கி கொடுத்து எடுப்பீங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. சில ஆட்களுக்கு மூளைக்கு போற நரம்பு பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி பிறகு 1 சைட் ஸ்ட்ரோக்னு சொல்லி சொல்லுவாங்க. அவருக்கு ப்ரெஷர் இருந்துச்சு, அவர் இர்ரெகுலரா மாத்திரை எடுத்தாரு, ஒழுங்கா மாத்திரை போட மாட்டாரு, 1 சைடு ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பிறகு தலைவலி காய்ச்சல் வந்த பிறகு உட்காந்து சட்டையை கழிச்சுட்டு கூட. எதுக்காக சொல்றேன்? இப்பவுமே நீங்க சரியா ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களாங்கிறத கவனிச்சு பார்க்கணும். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு தொடுக்குன்னு கோபம் வராதுமா. நான் ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி வாழ்ந்தேங்கிறது எனக்கு தெரியும். நான் ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் எப்படி வாழ்ந்தேங்கிறது எனக்கு தெரியும். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க பைபிள் வாசித்தோம்னா ஜோமன்னவன ரட்சிக்கப்பட்டவங்க சொல்லிடாதீங்க. ரட்சிப்பு சாதாரணமா வராதுமா. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு 11 வருஷம் ஆச்சு. 11 வருஷம் ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், ஆண்டவரே எனக்கு பாவம் மன்னிப்பு தாரும், ஆண்டவரே என்ன ரட்சியும். நல்லா ஜோமனிக்கு உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொல்றேன், நல்ல ஜோமனிக்கு வந்துட்டு எங்கேயாவது சண்டை போட்டு ஒருத்தரை பிடிச்சு அடிச்சு கிடப்பேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை ஜெபம் இருக்கும், பாவமும் இருக்கும். ஜெபம் இருக்கும், கீழ்ப்படியாம இருக்கும். ஆலய ஆராதனை இருக்கும், அங்கே துணிகரமான ஒரு பாவமும் இருக்கும். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அது தேவன் கொடுக்கிற அன்பு, அது தேவன் கொடுக்கிற சமாதானம், அது தேவன் கொடுக்கிற சந்தோஷம், அது தேவன் கொடுக்கிற ஒரு நல்ல பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைமா. நான் உலகத்தான் நல்லாதது போதில் நீங்கள் உலகத்தான் அல்ல.
உலகத்தான் அல்ல. அப்ப கவனிச்சு பாருங்க, இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் பரிசோதனை பண்ணினார்கள். நான் வாத்தியாரா இருக்கும் பொழுது என்கிட்ட படிக்கிற பையன் வந்து பரீட்சை எழுதி பேப்பர் என்கிட்ட தந்திருப்பான். நான் வேல்யூவேஷன் பண்ணுவேன். 70க்கு 12 மார்க் வாங்கியிருப்பான். நான் அவளை கூப்பிட்டு கோமாளி என்னென்ன படிச்சிருக்கான்னு அடிப்போங்க சார். எல்லாம் படிக்க தான் சார் செஞ்சேன், பரீட்சையில தான் சார் எழுதலைம்மா. என்ன சொல்லுவான், நல்லா படிக்க தான் சார் செஞ்சேன், பரீட்சையில தான் எழுதலை, நான் படிச்ச கேள்வி வரலம்மா. நான் படிச்சேன், நான் பார்ப்பேன். சரி, அது நீ படிச்ச கேள்வி வந்துச்சோ வரலையோ, உனக்கு இந்த குவார்டர்லிக்கு இவ்வளவு சப்ஜெக்ட்னு கொடுத்துட்டு ஒழுங்கா பாடம் நடத்தணும், நீ எதுக்கு படிக்கல? 2 அரை போடுவோம். 2 அரை போட்டோம்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அடுத்த பரீட்சையில 12லேருந்து 22 மார்க் எடுத்திருப்பான். 12லேருந்து கூட 10 மார்க் என்ன பண்ணிருப்பான், 22 மார்க் எடுத்திருப்பான். அவன் நம்பிக்கை ஃபுல்லா இதுல இருக்கும் தெரியுமா, பிராக்டிக்கல்ல 50 மார்க் போட்டுவாரு. 22 மார்க் எடுத்தா வந்து 72 மார்க் பாஸ் ஆயிடலாம். அவன் அதுல இருப்பான், 25 தாண்ட மாட்டான். ஆனா பரீட்சை தேரியை நாங்க எத்தனைக்கு வச்சிருப்போம், 70க்கு வச்சிருப்போம். தேரியை 70க்கு வச்சிருப்போம். போட்டு வெளிவெளின்னு இருப்போம். ஒரு பையன் கடைசியில் சொல்றேன், சார் விட்டுருங்க சார், 25 மார்க் எடுத்துக்கலாம் சார், பாஸ் ஆயிடும் சார், பிராக்டிக்கல்ல தான் 50 மார்க் போடல சார். இதுல பெரிய கொடுமை தெரியுமா, அக்ரியில 400 மார்க் பிராக்டிக்கல் வரும். அக்ரியில பிராக்டிக்கல்ல 400 மார்க் வந்துடும். 1200க்கு 400 மார்க் எதுல வந்துடும். ஆனா பிராக்டிக்கல்ல நாங்க 400 போட்டாலும் அவன் 630 தான் எடுப்பான். நாங்க பிராக்டிக்கல் 400 மார்க் போட்டாலும் அவன் டோட்டல் எத்தனை தான் எடுப்பான். அப்ப அவன் என்னத்தை படிச்சிருக்கான் யோசிப்பாங்க, வெறும் 230 மார்க் படிச்சிருக்கான். அது எத்தனை சப்ஜெக்ட், 6 சப்ஜெக்ட். அப்ப யோசிச்சு பாருங்க, அவன் எப்படி பாரு அப்படியாமா, அவன் எப்படி டாக்டர் ஆமா, யோசிச்சு பாருங்க. எதுக்காக சொல்லுகிறேன், அதே போலதான் இன்னைக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு எத்தனை வயசாகிறது, எத்தனை வருடமாய் ஆராதனைக்கு வருகிறீங்க, எவ்வளவு சத்தியத்தை கேட்டிருக்கீங்க, எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கீங்கமா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் எதுக்கு எனக்கு கிறுக்க பிடிச்சிருக்கோம், தொண்டைகளே உங்ககிட்ட கத்திட்டு இருக்கேன். இந்த உட்டை இப்ப நல்லா தூங்கிருக்கேன், நல்லா தூங்கிருக்கு கொரட்டை போட்டு, அவ்வளவு கலவினா இருக்கு. நேற்று ராத்திரி 1:30 மணிக்கு படுத்தேன். ஆனா 2 மணிக்கு மட்டும் எழுந்திரிச்சு ஜோம் பண்ணேன். திரும்ப ஒரு 2:15 மணிக்கு படுத்துட்டு திரும்ப 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஜோம் பண்ணேன். எதுக்கு நான் சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு நாள் கத்துவேன், நாளைக்குல இருந்து ஃப்ரீ. ஆனா நான் ஃப்ரீ கிடையாது. வாட்ஸ்அப் ஊழியா இருக்கு, யூடியூப் ஊழியா இருக்கு, டிவி ஊழியா இருக்கு, பத்திரிகை ஊழியா இருக்கு. எனக்கு மண்டை காஞ்சிடும். நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இருக்கேன், கத்தர் இன்னை வரைக்கும் தரல. சரி, நாசிகளை சுவாசம் இருக்கிற வரைக்கும், அவர் பலன் தருகிற வரைக்கும் அது ஓடும். அது என்ன பண்ணும், ஓடும். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, இன்றைக்கு தேவன் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து கருத்தாய் பரிசோதனை பண்ணுகிறார். உங்களுக்கு அடிக்கடி டெஸ்ட் வச்சு பார்க்க, என் பிள்ளை தேடிட்டாளா. நீங்க கோபக்காரியா இருந்தா உங்களுக்கு கோபத்தை தூண்டுற மாதிரி டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். எது வரைக்கும் வரும் தெரியுமா, நீ ஜெயிக்கிற வரைக்கும் வரும். நீ சோபாரியா இருந்தா நீ ஜோமனும் போது நம்ம என்ன நினைப்போம்னா, நான் ஜோமனிட்டேன் ஆண்டுகிறேன். அப்போ நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க சோதிக்கப்படுறீங்கன்னா, நீங்க இன்னும் சோதிக்கப்படுற காரியத்துல குணப்படலைன்னு அர்த்தம். ஒரு பர்டிகுலர் காரியத்துல இந்த ஒரு பழமொழி ஒன்று, பட்ட காலிலே படும் கெட்டக்கூடிய. நீங்க நடந்து போகும்போது சில நேரம் காலில் கல் தட்டி, இப்ப யாருக்கும் கல் தட்டாது, எல்லாம் ஷூ செருப்பு இருப்பு ஜம்மன் போட்டுருக்கோம். நாங்கெல்லாம் ஒரு காலத்துல உடகட்டுக்குள்ள வந்தாடிக்க போகும்போது, இல்லைன்னா எங்கேயாவது மயில் வேட்டைக்கு போகும்போது காலில் கல் தட்டி ஒரு விரல பேத்துருவோம், நகத்தை பேத்துருவோம். இப்போ அந்த விரல்ல படக்கூடாதுன்னு பார்த்து நடந்தாலும் அதுலேயே தான் தட்டும். பத்திரிக்கைலாம் ரத்தம்லாம் வரும்போதுதான் கோபமா வரும். பக்கத்து விரலையாவது தட்டா, அது தட்டது. எந்த காலில் தட்டி நகம் பிடிச்சோ அதுலேயே தான் படும். அப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காரியத்துல திரும்ப திரும்ப சோதனை வருதுன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் கொடப்படலன்னு நினைக்கூடாது. இல்ல, அதுல நீ இன்னும் உருவாகல, அதுல நீ இன்னும் பலப்படல, அதை நீ இன்னும் உணரலன்னு அர்த்தம். அதனாலதான் நீங்க குணப்படுற வரைக்கும் அதுலயே திரும்ப திரும்ப என்ன பண்ணுது, சோதனை வருது. அதை ஜெயித்து பாருங்க, அந்த சோதனை அதோட முடிஞ்சிடும், அடுத்த சோதனை வரும். அப்பதான் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறீங்கன்னு அர்த்தம், வளர்ந்திருக்கீங்கன்னு அர்த்தம், கற்றுக்கொண்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப கவனிக்க தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு உண்டான கிருபை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் பரிசோதனை. அப்போ நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 1:12 வாசிங்களேன். கவனிங்க, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவானா? நீங்க சோதனையை சகிச்ச பிறகு கர்த்தர் உங்களுக்கு எதை வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவார். ஒரு டைம் நேசரத்துக்கு பக்கத்துல வெஞ்சானபுரம் ஒரு கிராமத்துல நானும் ஒரு ஊழியக்காரர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டியமா வந்தாங்க. ஐயா, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஜோமண்ணியா அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அப்போ நான், அண்ணே நீங்க ஜோமனுங்கண்ணே அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன்.
அப்போ அவரு ஜோமனவர் சொல்றாரு, ஏமா கர்த்தர் சொல்றாரு 15 நாள் நீ காலையில என் சமூகத்துல எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் உட்காரு. ஒரு 15 நாள் காலையில எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் என் சமூகத்துல உட்காரு. 16வது நாள் உன் பிரச்சனை முடிஞ்சிடும் சொல்லி ஜோமனி அவர் அனுப்பிவிட்டார். அன்எக்ஸ்பெக்டடா, அதாவது எதிர்பாராத விதமா நானும் கரெக்டா 16வது நாள் மறுபடியும் அந்த ஊழியக்காரை பார்த்து அவர் வீட்டுல பேசிட்டு இருக்கேன். அதே பாட்டியமா வராங்க. வரும்போது கொஞ்சம் ரோசத்துல கோபம் வந்தாங்க. ஏன் தம்பி, நீ 15 நாள் கழிச்சு உன் பிரச்சனை மாறுன்னு சொன்னா இன்னைக்கு 16வது நாள் முடிஞ்சு போச்சு, என் பிரச்சனை மாறலையே அப்படின்னு ஒண்ணு எனக்கும் ஷாக்கு, அவருக்கும் ஊழியக்காருக்கும் ஷாக்கு. ஏன்னா நாங்க ஜோபடி சொல்லிட்டோமா 16வது நாள்ல உங்க பிரச்சனை முடிஞ்சிடும் சொல்லிட்டோம். ஆனா அந்த அம்மா வந்து சொல்லுது, கோபத்துல வந்து கேட்கு, நீ 15 நாள் கழிச்சு 16வது நாள் உங்க பிரச்சனை மாறின்னு சொன்னா நானும் மாறுன்னு பார்த்தேன், பிரச்சனையே மாறலையே தம்பி, அப்படியே இருக்குன்னு உடனே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம். இப்போ மெல்ல அவரு கேட்டாரு, இந்த 15 நாள் காலையில என் சமூகத்துல ஒரு 1/2 மணி நேரம் உட்கார சொன்னேன், நீங்க உட்கார்ந்தீங்களா? அதுல என் காத்துல விழவே இல்லை. 16வது நாள் பிரச்சனை மாறுங்கிறத என் காதுல விழுந்துச்சு. காலையில டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் தேவ சமூகத்துல உட்காருங்கன்னு அவர் சொன்னது காதுல என்ன பண்ணலையா, ஏறவே இல்லையா. 16வது நாள் பிரச்சனை மாறுறது மட்டும் தெளிவா கேட்டுச்சான். இதை எங்கேயுமே சொல்ல, எதுக்காக சொல்றேன், இங்க தேவன் அதான் சொல்றாரு, நீ சோதனையை சகிக்கிற மனுஷனா இருக்கணும். சோதனை வருங்க, சோதனை வராம இருக்க. நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தட்டா, நீங்க பரிசுத்தமா இருக்கணும் ஜோமணி பாருங்க, பரிசுத்திலேயே சோதனை வரும். நீங்க பணம் தேவை ஜோமணி பாருங்க, பணத்திலேயே சோதனை வரும். நீங்க எது வேணும்னு கேட்டு ஜோமணிங்களோ அதுல சோதனை வரும். அதனால எது வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை கேட்டு ஜோமணி. நான் மெட்ராஸ்ல ஊழித்து போகும்போது ஒரு சிலோன்கார் ஒருத்தர் சர்ச் வச்சிருந்தாரு, எம்ஜிஆர் நகர்ல. அவர் பேர் தங்கேஸ்வரன் யோசுவா. அவரும் பாஸ்டர் மாதிரி என்னை ரொம்ப நேசிப்பார். அவர் வீட்லயே என்னால் சாப்பிட முடியாதுங்க. ஆனா காலையிலே இட்லிக்கு அந்த மீன் குழம்பு வச்சிருவாரு, சும்மா கொண்டா உள்ள போகும். காலையிலே இதை வச்சிருவாரு, நல்ல வெலை மீன் வாங்கி இல்ல ஊழி மீன் வாங்கி இல்லைன்னா என்னத்தையாவது நண்டை வறுத்து கனவா மீனை வச்சு காலையில அங்க இட்லி தோசையை அமர்க்கல பண்ணிடுவார். நான் நினைப்பேன், சரி ஊழியக்காரை நம்ம 3 நாள் மீட்டிங் ஸ்பெஷல் வந்திருக்கோம், காலையில மத்தியானம் பீஃப் வச்சுருவார், பீஃப் சுக்கா, பீஃப் ஃப்ரை, பீஃப் என்னது, அது ஒரு 3-4 வெரைட்டி இருக்கும். அப்போ வாலிப வயசு, கொளுத்தி எடுத்துறது. அப்போ நல்ல ஜிம்முக்கு போவேன், கரலக்கட்டை சுற்றுவேன், எண்ணத்தை போட்டாலும் அங்கே அரைச்சி தள்ளிடும். மத்தியானத்துக்கு வேற, நைட்டு அடுத்தது வேற வைப்பார். 3 நாள் முடிச்சுட்டு ஒரு டைம் என்ன பண்ணேன், 4வது நாள் அவர் வீட்டில் இருக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா அவர் சபைக்கு ஒரு அம்மா எங்கள் வீட்டில் ஜோமனு கூப்பிட்டுருந்தாங்க. 4வது நாள் இருந்து 4வது நாள் காலையிலே அதே மாதிரி மீன் வாங்கிட்டு வந்தார். அந்த இறால், அப்புறம் நல்ல புட்டு, எண்ணெய் புட்டு, சுறா புட்டு எல்லாம் வச்சாரு. நான் கேட்டேன், பாஸ்டர் நேற்றோட கன்வென்ஷன் முடிஞ்சிட்டானே. அப்போ பாஸ்டர்மா மெல்ல சொன்னாங்க, பிரதர் பாஸ்டர் கவுட்ஸே இல்லாமல் திங்கவே மாட்டார். அவருக்கு கவுட்ஸே இல்லாமல் அவருக்கு என்னத்தையாவது ஒண்ணு இருக்கணும்னு. அப்ப நான் சொன்னேன், பாஸ்டர் காணிக்குள்ள அப்ப சாப்பாட்டுக்கு போயிருப்பேனே பலன் அப்படி பேசாதீங்க. எனக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இல்லைன்னா நான் ஆண்டுட்டு போய் அழுதுருவேன். ஐயா என்னால சோறு என்னத்தையாவது ஒண்ணு நான்வெஜ் இருந்தாலும் எனக்கு உள்ள இறங்கும். எனக்கு சோறு மட்டும் ஒழுங்கா போடணும். நீர் சார் சபை நடத்துறது ஊழியன்னா அது ஒவ்வொரு பாட்டு, அது ஒவ்வொரு பாட்டு, அது நீர் பார்த்துக்கணும். நீர் தந்தாலும் சரி தராமனாலும் சரி, எனக்கு ஒழுங்கா சோறு தந்துடும் நல்லதுவேன். நான் கேட்டேன், பாஸ்டர் கொலஸ்ட்ரால்லாம் வந்து நிறைய சும்மா இருக்கு, அவிசுவாசமா பேசாதீங்க. சாலமோன் சாப்பிட்ட சாப்பாடை பைபிள்ல வாசித்திருக்கீங்களான்னு. வரையாடு, வெள்ளாடு, புளிபுசரு இருக்கிற அம்புட்டையும் வச்சு தின்னுருப்பான். அவருக்கு ஏதாவது கொலஸ்ட்ரால் வந்துச்சா, இருதயம் வந்துச்சா, பரவாயில்லையே, நம்மளும் இந்த விசுவாசத்துக்கு வந்துடும். அதாவது எதை கொடுத்தாலும் முன்னாடி வைக்கிறது கேள்வி கேட்காம தின்னு இருக்க. ஆமா, என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தூத்துக்குடி போனேன்னா அவன் ஒரு பெரிய கோடீஸ்வரன். அவன் மீன் கிட்டு மட்டன் கிட்ட வச்சுட்டு வெறும் குழம்பு மட்டும் ஊற்றிருப்பான். கேட்டா என்ன சொல்லணும்னா, பீஸ் எடுத்தா நமக்கு ஏதாவது வந்துடக்கூடாது, அடப்பாங்க அவ்வளோ கிரேவியில தான் இருக்கு, இது சக்கை தான். நீ மீன் குழம்பு வச்சுக்கிட்டீங்கன்னா ரசம் சத்து கித்து எல்லாம் இங்கே வந்துடுது, கிரேவியில வந்துடுது. நிறைய அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கிரேவியை மட்டும் ஊற்றிருப்பான். ஏன்னா அது தின்னா அவருக்கு கொலஸ்ட்ரால் வராது. அது சாறு புளிஞ்சு வந்துடுது. நல்லா கொதிக்க வைக்கும் போது மட்டன்ல இருந்து மீன்ல இருந்து எல்லா சாறு எங்க வந்துடுது, குழம்புக்கு வந்துடுது, கிரேவிக்கு வந்துடுது. அவருக்கு நான் சொன்னேன், பீஸ் எடுத்து தின்னாவது தம்பி போல இப்படி பயந்துகிட்டு இருந்தா அப்படின்னு நான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்ப கவனிச்சு பாருங்க, அவர் வீட்டுல சாப்பிட்ட சாப்பாடு எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, உண்மையில சொல்றேன்,
அவரு இன்னைக்கு இலங்கைக்கு மறுபடியும் போயிட்டார். டெய்லி உண்மையிலே நான் யோசிக்க, ஒரு நாளைக்கு அவருக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் 2000 ரூபாய் குறைஞ்சது செலவழிச்சிருக்கணும். ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் 2000 ரூபாய் செலவழிச்சிருக்கணும். அப்போ தேவன் அவரை எப்படி நடத்திருக்கணுங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாருங்க. அந்த சகிப்புத்தன்மை இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பார்த்தீங்க அப்படின்னா, சில காரியங்களை சகிக்கிறவர்களாய், சில காரியத்தை பொறுத்து கொண்டவர்களாய், தேவன் எதிர்பார்க்கிற அந்த வாழ்க்கைக்கு நம்மை விட்டு கொடுத்தவர்களாய் என்ன பண்ணணும்? வாழணும். தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை விட்டு கொடுத்தவர்களாய் வாழும் பொழுது, நீங்க வேதம் சொல்லுது, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை கொடுப்பார். அப்ப அந்த பாஸ்டர்ட்ட நான் உட்காந்து கேட்டேன், உண்மையிலே எனக்கு உங்களை பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குன்னு. அப்பதான் அவர் சொன்னாரு, இல்லை பிரதர், நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன். நாங்கள் பெர்னாண்டஸ், அந்த இலங்கையில் இருக்கிற பெர்னாண்டஸ் கம்யூனிட்டியை சார்ந்த அந்த மக்கள். அவர் சொல்றாரு, நாங்கள் டெய்லி மீன் இல்லாமல் சாப்பிட மாட்டோம். ஆனால் அங்கே நடந்த அந்த யுத்தத்தில் உயிருக்கு பயந்து நாங்கள் எல்லாம் பல நாடுகளுக்கு சிறைக்கு போகும்போது, நான் இந்தியாவுக்கு வந்தேன், சென்னையில் வந்தேன், கஷ்டப்பட்டு நல்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ஆண்டவர் சொன்னாங்க, நீ என் ஊழியத்துக்கு வரணும், என் ஊழியத்தை செய்யணும்னு சொன்னாங்க. அவனை சொன்னேன், ஆண்டவரே, நான் என் சொந்த நாட்டில் இல்லை, இந்தியாவில் உட்கார்ந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். இங்கே எனக்கு எந்த மக்களையும் அறிமுகம் கிடையாது. என்னை பார்த்தா எல்லாரும் இலங்கை அகதின்னு தான் நினைப்பாங்க. நான் ஒரு பாஸ்டர்னு சொன்னா ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆண்டவர் சொன்னாரா, நீ வா, நான் பார்த்துக்கிறேன். அவர் சொன்னாரு, நான் கர்த்தரை நம்பி ஊழியத்துக்கு வந்துட்டேன். அவர் சொல்றாரு, எத்தனையோ நாட்கள் அவர் இன்னைக்கு அவங்க ஒய்ஃபு போட்டிருக்க சேரீ, ஒரு நாள் கட்டின சேரியை அடுத்த திரும்ப கன்வென்ஷனா போகும்போதும் கூட பார்க்க முடியாது. பாஸ்டர் ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க கட்டுற சேரீலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சேரியை ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அவ்வளவு பிளஸடா இருக்கும். அந்த அவங்க லைஃப் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பிளஸடா இருக்கும். ஆனா அவர் சொன்னாரு, கிட்டத்தட்ட பிரதர் ஒரு 3 வருஷம் என் ஒய்ஃப் ஒரே சேலை தான் கட்டிட்டு இருந்தாரு. ஒரு வாடகை, எத்தனை வாடகை வீடு மாறி இருக்கும் தெரியுமா? ஊழியம் ஆரம்பிச்ச உடனே ஊழியக்காரங்களா வீட்டை காலி பண்ணி குறைத்திடுவோம். அவர் சொல்றாரு, ஒரே வருஷத்துல 13 வீடு மாறி இருக்கேன் பிரதர். அவ்வளவு சட்டி குட்டி அள்ளிட்டு எல்லாம் என்ன என் பிள்ளைங்க மாதிரி தான், அப்பா அவங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளா இருந்தாங்க. அவர் சொல்றாரு, ஒரு வருஷத்துல 13 வீடு மாறி இருக்கேன் பிரதர். காணிக்க கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவோம் தெரியுமா? இந்த ரேஷன் அரிசி, அவர் சொல்றாரு, ரேஷன் அரிசி வாங்கி அவிச்சு தனியா குடிப்போம். சோறு கூட கொஞ்சம் உப்பு வாங்கி போட்டு என்ன பண்ணுவோம், அப்ப அதை கஞ்சா குடிப்போம், ஊறுகாய் வாங்கிவிடுவோம். அவர் சொல்றாரு, சில வருடங்கள் நாங்க கடந்து போன பாதை சாப்பாட்டுக்கு பஞ்சம், சொந்த வீடு கிடையாது. ஒருவேளை நாங்க கடந்து வந்த பாதையை யார்கிட்டையும் சொல்ல முடியாது அப்படின்னு. ஆனா அப்படிப்பட்ட சில துன்பத்தின் பாதைகளிலும் பொறுமையா இருந்து ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு நாங்க ஓடணும். இன்னைக்கு கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிச்சார். அப்போ ஒரு 3 வருஷம் சகிப்புத்தன்மைகளை கொண்டு வந்திருக்க. எத்தனை வருஷம்? ஒரு 3 வருஷம் கொஞ்சம் வரட்டி இருக்க. இருப்பானா, இருக்க மாட்டானா, ஓடிப்பானா. அப்ப அந்த சகிப்புத்தன்மை இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைக்கு உண்மையில சொல்றேன், கண்டிப்பா சில தீமைய, கண்டிப்பா சில கடினமான பாதைய, கண்டிப்பா சில உபத்திரவத்தை சகிக்கிற இருதயம் இருக்கும். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா சில தீமைகளை சகிக்கிற இருதயம் சொல்லுங்களா இருக்கும். சகிக்கிற இருதயம் இருக்கும். அப்ப நீங்க சகிக்கிறவர்களா இருக்கணும். சில சோதனையை சகிக்கணும், சில உபத்திரவத்தை சகிக்கணும். அப்ப கவனிச்சு பாருங்க, இப்படி சோதிக்கிற அந்த சோதனையை சகிக்கும் பொழுது தேவன் உங்களை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். நிறைவா என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். இதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. யாக்கோபு 1:12 பாருங்க, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, அடுத்த வசனத்தை வாசிங்க, 3 வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். அப்ப கவனிச்சு பாருங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க பலவிதமான சோதனைகளுக்குள்ள உட்படும் பொழுது அங்க அது என்ன எப்படி எடுத்துக்கிடணும்னா, என் விசுவாசத்துக்கு வர டெஸ்ட், என் விசுவாசத்துக்கு வர்ற பரீட்சை. நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். நீங்க அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அதை குறித்து நீங்க கவலைப்பட மாட்டீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. இது என் விசுவாசத்துக்கு வர்ற பரீட்சை, இது என் விசுவாசத்துக்கு வருகிற
பரீட்சை அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துட்டீங்கன்னா நீங்க அதை சந்தோஷமா எடுத்துடுவீங்க. கவலை வராது. என்ன வராது? கவலை வராது. அந்த காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிறைவாக்கி தருவார். 4வது வசனம் பாருங்க, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி. அப்ப கவனிச்சு பாருங்க, சோதனைக்குள்ள வரும் பொழுது நீங்க பூரணராய் மாறணும்னா, பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கணும்னா, இந்த ஒரு காரியம் வந்துட்டுன்னா தேவனுடைய பிள்ளைகளே, சகல ஆசீர்வாதத்திற்குள்ளும் தேவன் நம்ம என்ன பண்ணுகிறார்? நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. கொஞ்சம் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். நீங்க கொஞ்சம் கடந்து வந்த காலத்தை திரும்பி பாருங்க. நேற்று உங்களுக்கு என்ன சோதனை வந்துச்சு? முந்தானத்து என்ன சோதனை வந்துச்சு? போன வருஷம் என்ன சோதனை வந்துச்சு? நமக்கு என்ன சோதனை வருதுன்னு பாருங்க. நிறைய சோதனைலாம் வராது. விரல் விட்டு என்ன மாதிரி ஒரு 3-4 சோதனை தான் இருக்கும். அந்த 3 நாள் தான் ரிப்பீட் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 3-4 சோதனை தான் உங்களுக்கு என்ன பண்ணும்? வரும். அந்த 3-4 சோதனை தான் ரிப்பீட் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, மனுஷனுக்கு வர்ற சோதனையை அண்டி வேற சோதனை உங்களுக்கு. அப்ப என்ன சோதனை உங்களுக்கு வருதோ முதல்ல அந்த சோதனையை பிடிக்கல. அந்த சோதனையை டக்குன்னு ஒரு நோட்டை போட்டு எழுதுங்க. ஆண்டவரே, இந்த 4 சோதனை தான் என்ன அடிக்கடி இடப்படுது, என் சமாதானத்தை கெடுக்கு, என் சந்தோஷத்தை கெடுக்கு, என் நிம்மதியை கெடுக்கு. அந்த 4 சோதனை எழுதி வச்சு அடிங்க ஜெபத்துல. சோதனைக்கு தப்பிக்கொள்ள வழியை உண்டாக்குவேன் என்று எழுதி வைத்திருக்கிறீரே, இந்த 4 தான் என் காலை பிடிச்சி இழுத்து சரிக்கு விடுது, இந்த 4 தான் என் சமாதானத்தை கெடுக்கு, இந்த 4 தான் என் சந்தோஷத்தை கெடுக்கு. அந்த 4ஐயும் எழுதி வச்சு அடிங்க. கண்டிப்பாக இந்த சோதனை ஜெயிக்கக்கூடிய கிருபை உங்களுக்கு கர்த்தர் தருவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது, ஒருவேளை நீங்க கடினமான வாழ்க்கை நினைச்சா அது கடினம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது மிகவும் அது ஒரு லகுவான, அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று சொல்லி நினைத்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அப்போ இந்த சோதனைகளை நீங்க ஜெயிக்கணும்னா 2 காரியம் உங்களுக்கு தேவை. அந்த 2 மட்டும் நான் சொல்லி டக்குன்னு முடிச்சிருக்கேன். 1 தீமோத்தேயு 6:9 சொல்லுது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷ கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்து மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சையில் விடுகிறார்கள். ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறது தப்பல்ல. ஆனா பணக்காரனா இருக்கணுங்கிறது என்ன மட்டும் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்ல. ஆனா பணக்காரன் ஆகணுங்கிறது மட்டும் என்ன பண்ணக்கூடாது? நினைக்க கூடாது. நான் நிறைய இடத்துல ஒரு சாட்சி சொல்லுவேன், சாட்சி சொல்றேன். தூத்துக்குடியில ஒரு அண்ணன் இருக்காரு, கிங் சால். தூத்துக்குடியில ஒரு அண்ணன் இருக்காரு, கிங் சால். இன்னைக்கு அவர் வீடு மட்டும் 50 சென்ட் இடத்துல கட்டி வச்சிருக்காரு. அவர் வீடு மட்டும் 50 சென்ட் இடத்துல கட்டி வச்சிருக்காரு. வீட்டுக்குள்ள ஆப்பிள் மரம் அடிக்கும், அது காய்ச்சிருக்கும். ஆரஞ்சு பழம், என்னென்ன வெரைட்டி பழங்கள் உண்டோ எல்லாம் நல்லா காய்ச்சிருக்கும். 50 சென்ட் இடத்துல அவருக்கு ஒரு பென்ஸ் வச்சிருக்காரு. அவர் ஒய்ஃபுக்கு BMW வச்சிருக்காரு. அவர் பையனுக்கு ஒரு ஜாகுவாரும் ஒரு BMW வச்சிருக்காரு. எங்களை மாதிரி ஊழியக்காரங்களை கூப்பிட்டு மாசம் ஒரு மீட்டிங் நடத்துறாரு. எங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு பென்ஸ் வச்சிருக்காரு. அதுல அவர் தான் டிரைவர், வேற யாரும் வண்டி ஓட்ட மாட்டாரு. அந்த பென்ஸுக்காரு எங்களை மாதிரி ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாரு. இன்னைக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருக்காரு. இன்னைக்கு கொரியா, ஜப்பான் பல நாடுகளுக்கு உப்பு ஏற்றுமதி பண்றாரு, கிங் சால்ட். ஆனா இன்னைக்கு அவர் அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆனதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? காலையில 2 மணி நேரம் ஜோம் பண்ணாம காலையில டிஃபன் சாப்பிட மாட்டேன். காலையில தான் 2 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு மாதிரி உங்களை மாதிரி என்ன மாதிரி சோம்பேறியா இருக்க மாட்டேன். மத்தியானம் 2 மணி நேரம் ஜெபிக்காம மத்தியானம் லஞ்சு சாப்பிட மாட்டேன். காலையில மத்தியானம் ஜோம் பண்ணிட்டு சொல்லிட்டு சும்மா இருக்க போறதில்ல. ராத்திரி 2 மணி நேரம் ஜோம் பண்ணாதான் நைட்டு டின்னர் சாப்பிடுறேன். ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் அவரு எப்படி இருக்கும்போது அந்த ஜெபத்தை ஆரம்பிச்சார் தெரியுமா? 1975 உடம்புடியில இருந்து கடன்காரனா ஊரை விட்டு கொண்டாடி பிள்ளைகளை கூட்டிட்டு தூத்துக்குடி ஓடி என் நண்பனுடைய மனைவி வீட்டில் 50 ரூபா வாடகைக்கு இருக்கும்போது சைக்கிளில் தெருவா போய் உப்பு மூடை வாங்கி வச்சு அன்னைக்கெல்லாம் உப்பு ஒரு பக்கம் 25 பைசா 15 பைசா 10 பைசா 25 பைசா தான் இருந்துச்சு. தெருவா போய் உப்பு யாரும் பண்ண மனுஷமா பரம்பரை பணக்காரன் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. சைக்கிளில் தெருவா போய் உப்பு வியாபாரம் பண்ண மனுஷன் அன்னைக்கு ஆரம்பிச்சார். தேவ சமூகத்துல காலையில 2 மணி நேரம், மத்தியானம் 2 மணி நேரம், ராத்திரி 2 மணி நேரம் ஜெபிச்சுட்டு தான் சாப்பிடுவாரு. ஜெபித்து அவரை கர்த்தர் படிப்படியா உயர்த்தி இன்னைக்கு ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன். அவ யோசிச்சு பாருங்க, அவர் பணக்காரன வாழணும்னு ஆசைப்படல, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். கர்த்தர் தூக்கி சிங்காசனத்தில் வச்சிட்டார். கவனிங்க, ஆசீர்வாதத்தின் ரகசியம் எங்க இருக்கு? ஜெபத்துல இருக்கு. ஆசீர்வாதத்தின் ரகசியம் எங்க இருக்கு?
ஜெபத்துல இருக்கு. அப்ப கவனிங்க, இங்க தேவனுடைய வார்த்தை ஒண்ணு சொல்லுது. நம்ம நம்ம ஜெபம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு வீட்டை கட்டிட்டாரு ஆண்டவரே, ஒரு கல்யாணத்தை கட்டிட்டாரு ஆண்டவரே, இந்த கடனை மாற்றம், இதெல்லாம் சின்ன பிள்ளை ஜெபமா? இது தூர தள்ளிருங்க, இது தூர தள்ளிருங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேவ சமூகத்தில் உட்காருங்க, நல்லா பாடுங்க, அவருடைய பிரசன்னத்தை உணர்கிற வரைக்கும் பாடுங்க. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம், பாடுவோம். தேவ பிரசன்னத்துக்குள்ள வாங்க. ஒரு 2 நிமிஷம் 2 பாட்டு படிங்க, இல்ல 3 பாட்டு படிங்க. பாடும்போது உங்களுக்கு ஒரு பிரசன்னம் நிரப்பும். அந்த பிரசன்னம் வரும்போது உங்க இருதயத்துல ஒரு சந்தோஷம் வரும். அப்படியே அந்த களி கூறுங்க. Praise the Lord, hallelujah, thank you Lord, thank you Jesus, oh I praise you Lord, I lift your name அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல அவருக்கு மகிமையை கனத்தை சொல்லுங்க. ஒரு 1/2 மணி நேரம் போகட்டுமே. அப்படியே ஜோமனிட்டு இருக்கும்போது ஐயோ காஃபி வச்சு கொடுக்கலையே, புருஷன் போகக்கூடாது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நல்லா நீங்க ஜெபத்துல வந்து பாருங்க, கர்த்தரே நிறைய கோணலை செவ்வையா மாத்தி தருவார். ஆமா, நிறைய கோணலை செவ்வையா மாத்திடுவார். ஆசீர்வாதத்தின் ரகசியம் ஜெபத்தில் இருக்கிறது. கடைசி ஒரு வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறது என்னுடைய பிள்ளைகளே. கர்த்தர் சொல்றார் லூக்கா 22:40, நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடி எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நல்லா கவனிங்க. உண்மையிலேயே நான் சொல்றேன், நான் ஒரு ஊழியக்காரனா உங்க முன்னாடி நிற்கிறேன். டெய்லி நம்மளால ஜெபிக்க முடியாது. டெய்லி என்ன பண்ண முடியாது? நம்மளால ஜெபிக்க முடியாது. என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்த ஒரு பரிசுத்தர் அடிக்கடி சொல்லுவாரு. நானும் நிறைய நேரம் பார்த்திருக்கேன். ஒரு நாள் பாத்தீங்கன்னா காலையில 3 மணிக்கு கர்த்தர் எழுப்பிடுவாரு. 3 மணில இருந்து காலையில 7 மணி ஆயிருக்கும். ஜெபத்தை முடிக்க முடியாது. அந்த பிரசன்ஸ் நடத்திக்கிட்டே இருக்கும். நம்ம கமிட்மெண்ட் இருக்கும். அந்த கமிட்மெண்ட்டுக்கு போகணுமேங்கிறதுக்காக ஜெபத்தை முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு என்ன பண்ணுவோம்? பிறப்போம். ஒரு நாள் 3 மணில இருந்து காலையில 7 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். ஜெபத்தை நிப்பாட்ட முடியாது. அடுத்த நாள் என்னன்னா அதே எதிர்பார்ப்புல போவோம். இன்னைக்கு 3 மணிக்கு எழும்பி தேவ சமூகத்துல 7 மணி வரைக்கும் உட்கார்ந்துட்டோம்னா 3:15 தூக்கம். 3:15 தூக்கம் வரும். அப்புறம் எந்திரிச்சு முகத்தை கழுவிட்டு நடந்து ஜெபணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கிற தேவனை, எங்களை பாதுகாக்கிறவரை, இந்த காலை வேளைக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது கால் டயர்டாயிரும். சேர் போட்டு உட்காந்துட்டு திரும்ப ஜெபம்னு பார்த்தா அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெபிக்கவே ஓடாது. ஒரு நாள் ஜெபத்துல நல்லா இருந்திருப்போம். சில நாள் 7 மணி வரைக்கும் இருப்பேன், 7 மணி நேரம் இருப்பேன் சில நாள். ஆனா அடுத்த நாள் முடியும். இப்போ நான் என்ன நினைச்சேன், ஏன் என்னால ரெகுலரா ஒரே மாதிரி ஜெபிக்க முடியல அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி வச்சு தேவ சமூகத்துல விசாரிச்சிருக்கேன். அப்பதான் எனக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வழிநடத்தின தேவ மனுஷன் சொல்லுவாரு, சில நாள் ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஜெபிக்கணும்னு வாஞ்சை இருக்கும், ஆசை இருக்கும் எல்லாருக்கும். ஆனா ஜெபிக்க முடியாத சூழ்நிலை வரும். அன்னைக்கு நீ என்ன பண்ண தெரியுமா? ஜெபாரைக்குள்ளே படுத்துக்க பாரு. எத்தனை மணி நேரம் நீ ஜெபிக்கணுமோ அத்தனை மணி நேரம் சும்மா இருந்தாலும் சரி, ஜெபாரை விட்டு வெளியே வராத பாரு. உண்மை. நம்ம என்ன பண்ணுவோம்? சரி இன்னைக்கு ஜெபம் பண்ண முடியல, நாளைக்கு பார்க்கணும், சரி மத்தியானம் பார்த்துக்கணும், அதை என்ன பண்ணிடுவோம்னா விட்டுட்டு வெளியே வருவோம்ல. அதான் கேட்கும், வரக்கூடாது. நீங்க 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா, இல்ல 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் ஜெபிக்க முடியல, உங்களுக்கு பல டிஸ்டர்பன்ஸா இருக்கு, பேசாம கரையை கூட்டிட்டு உள்ளே உட்காந்து, இல்லைன்னா அந்தால படுத்துக்கணும். கர்த்தர் பாப்பார், என் உள்ள முடிகிறனாலும் என் சமூகத்துல ஒரு காத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமா, அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நித்திரைக்கு உட்படுகிறார், சோதனைக்கு உட்படாதவர்கள் எழுந்திருந்து என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாய் சோதனை வரும், நீங்கள் ஜெயிப்பீர்கள். ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார்.